வணக்கம் வெங்கட். உன்னோட 7ஆம் வகுப்பு அறிவியல் தேர்வுக்காகவே குறிப்பா உனக்காக தயார் செஞ்ச இந்த சிறப்பு விளக்கு பதிவுக்கு உன்னை வரவேற்கிறேன். உன்னோட புத்தகத்துல இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் எந்த குழப்பமும் இல்லாம மிக எளிமையா நான் சொல்லிக் கொடுக்க போறேன். சென்டம் வாங்க தயாரா? சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு முறை சொல்லிடுறேன். வெப்பம் மற்றும் வெப்பநிலை, வெப்பமானிகள் மற்றும் அளவுகோல்கள், வெப்பம் பரவும் முறைகள், நடைமுறை வாழ்வியல்ல வெப்பம், அப்புறம் கடைசியா அமிலங்கள், காரங்கள் மற்றும் முட்டையோடுகள் பத்தி பார்க்க போறோம். இப்ப முதல் தலைப்புக்கு வருவோம். வெப்பம்னா என்ன, வெப்பநிலைனா என்னன்னு பார்க்கலாம். வெங்கட், இத நல்ல கவனி. வெப்பம்ங்கிறது உண்மையிலே ஒரு ஆற்றல், அதாவது எனர்ஜி. இத நாம ஜூல்ஸ் அல்லது கலோரிகள்ல அளக்குறோம். ஆனா வெப்பநிலை, அதாவது டெம்பரேச்சருங்கிறது ஒரு பொருள் எவ்ளோ சூடா அல்லது குளிர்ச்சியா இருக்குன்னு அளந்து காட்டுற ஒரு அளவீடு மட்டும்தான். இது சென்டிகிரேட்ல அளக்குறோம். இது தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ ஒரு கேள்வி. சூடு குளிர்ச்சின்னு சொல்றோமே, இது நிஜமாவே நிலையானதா இல்ல நாம எதை வச்சு ஒப்பிடுறோமோ அதை பொறுத்து மாறுமா? எக்ஸாம்ல இது கண்டிப்பா வரும். இத உங்க புத்தகத்துல இருக்கிற அதே 3 டம்ளர் பரிசோதனை மூலமா பார்க்கலாம். ஒரு விரல சூடான தண்ணீர்லயும் இன்னொரு விரல ஐஸ் தண்ணீர்லயும் ஒரு நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் ரெண்டையும் சாதாரண தண்ணிக்கு மாத்தினா என்ன ஆகும்? சூடான தண்ணீர்ல இருந்த விரலுக்கு இப்போ சில்லுன்னு இருக்கும். ஆனா ஐஸ் தண்ணீர்ல இருந்த விரலுக்கு அதே தண்ணி சூடா தெரியும். ஒரே தண்ணி தான், ஆனா 2 விதமான உணர்வுகள். அப்போ சூடு குளிர்ச்சிங்கிறது நாம ஒப்பிடுற பொருளை பொறுத்து மாறுபடுற விஷயம்தான். அப்சல்யூட் கிடையாது, ரிலேட்டிவ் தான். அடுத்ததா, இந்த வெப்பநிலையையே அளக்கிற கருவிகள், அதாவது வெப்பமானிகள் மற்றும் அதோட அளவுகோல்கள் பத்தி பார்க்கலாம். இந்த 2 மார்க் கேள்விய எக்ஸாம்ல ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். கிளினிக்கல், அதாவது மருத்துவ வெப்பமானிகள்ல வெள்ளி நிறத்துல பாதரசம் இருக்கும். இதுல ஒரு சின்ன வளைவு இருக்கும், ஏன்னா ரீடிங் டக்குன்னு கீழே இறங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஆனா ஆல்கஹால் வெப்பமானிகளோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? -115 டிகிரி செல்சியஸ் வரைக்கும், அதாவது உறைஞ்சு போற குளிர கூட அதால அளக்க முடியும். அது மட்டும் இல்லாம இது பாதரசத்தை விட ரொம்ப மலிவானது, ஆபத்தும் குறைவு. இந்த எண்களை அப்படியே மைண்ட்ல ஏத்திக்கோ வெங்கட். செல்சியஸ் அளவுகோல்ல உறைநிலை 0, கொதிநிலை 100. அதாவது கரெக்டா 100 டிகிரிகளை பிரிச்சிருப்பாங்க. ஆனா ஃபாரன்ஹைட்ல பாத்தீங்கன்னா உறைநிலை 32, கொதிநிலை 212. மொத்தமா 180 சம பகுதிகளை பிரிச்சிருப்பாங்க. இப்போ நான் சொல்ற இந்த கணக்கீட்ட சூத்திரங்களை கொஞ்சம் கவனமா மனசுல பதிய வச்சுக்கோ. எக்ஸாம்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியம். செல்சியஸ ஃபாரன்ஹீட்டா மாத்தணும்னா அந்த மதிப்பை 9/5 பெருக்கி வர்ற விடையோட 32 கூட்டணும். அதே ஃபாரன்ஹீட்டை செல்சியஸா மாத்தணும்னா முதல்ல 32 கழிச்சிட்டு அப்புறம் 5/9 பெருக்கணும். புத்தகத்துல இருக்கிற இந்த 2 உதாரணங்களையும் ஒரு தடவை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாத்துக்கோ. சரியா தவறா கேள்விகள்ல உன்னை ஈஸியா குழப்புவாங்க, அதனால உஷாரா இரு. டிஜிட்டல் வெப்பமானிகள்ல கண்டிப்பா பாதரசம் கிடையவே கிடையாது. அதுக்கு பதிலா வெப்பநிலையை அளக்க தெர்மிஸ்டர் அப்படிங்கிற ஒரு சின்ன மின்னணு பொருளை தான் பயன்படுத்துறாங்க. இத மறக்கவே கூடாது. சரி, அளக்கறதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வெப்பம் எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவுதுன்னு 3வது பகுதியில பார்க்கலாம். வெப்பம் பரவுறதுக்கு 3 முக்கியமான வழிகள் இருக்கு. 1, வெப்பக்கடத்தல், அதாவது திடப்பொருட்கள்ல நேரடி தொடர்பு மூலமா பரவுறது. 2வது வெப்பச்சலனம், திரவங்கள்லயும் வாயுக்கள்லயும், குறிப்பா நீங்க பாக்குற கடல் காற்று, நிலக்காற்று மாதிரியான பாய்ம நகர்வுகள் மூலமா நடக்கிறது. 3வது ரொம்ப ஸ்பெஷல், வெப்ப கதிர்வீச்சு. இதுக்கு எந்த ஒரு ஊடகமோ அதாவது மீடியமும் தேவையில்லை. சூரியன்ல இருந்து பூமிக்கு வர மின்காந்த அலைகள் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். உலோகங்களை ஒப்பிட்டு கேக்குறப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோ. வெப்ப கடத்தல் விதியை பொறுத்த வரைக்கும் இரும்பை விட தாமிரம் ரொம்ப வேகமா வெப்பத்தை கடத்தும். அதே போல இரும்பை விட அலுமினியமும் சூப்பரா வெப்பத்தை கடத்தும். இப்போ 4வது பகுதி. நாம படிச்ச இந்த பிசிக்ஸ் விதிகள்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில எங்க பயன்படுதுன்னு பார்க்கலாம். உங்க புத்தகத்துல இருக்கிற அந்த டெர்மஸ் ஃபிளாஸ்க் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியுமா? அதோட பிளாஸ்டிக் மூடி வெப்ப கடத்தலை தடுக்குது. அதோட சுவர்களுக்கு நடுவுல இருக்கிற வெற்றிடம் வெப்பச்சலனத்தை பிளாக் பண்ணுது. அப்புறம் உள்ள இருக்கிற வெள்ளிப்பூச்சை வெப்ப கதிர்வீச்சை வெளியே விடாம உள்ளேயே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதனாலதான் சூடான டீ ரொம்ப நேரத்துக்கு சூடாவே இருக்கு. இப்போ உன்னை சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி. கடுமையான குளிர்காலத்துல ஏரியில இருக்கிற தண்ணி ஏன் முழுமையா உறைஞ்சு போறதில்ல? இதுக்கு விடை எழுதும்போது
காப்பான் அதாவது இன்சுலேட்டர் அப்படிங்கிற வார்த்தையை நீ கண்டிப்பா பயன்படுத்தணும் வெங்கட். ஏரியோட மேற்பரப்பு உறைஞ்ச உடனே அந்த பனிக்கட்டி ஒரு காப்பான் மாதிரி ஒரு போர்வை மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிடும். அது உள்ளே இருக்கிற தண்ணியோட வெப்பத்தை வெளியே விடாது. அதனாலதான் மீன்களால உள்ள உறைஞ்சு போகாம உயிரோட இருக்க முடியுது. நம்ம குளிருக்கு ஒரு தடிமனான ஸ்வெட்டர் போடுறதை விட 2-3 மெல்லிய ஸ்வெட்டர் போடும்போது கதகதப்பா ஃபீல் பண்றோம்ல, அதுக்கும் இதேதான் காரணம். துணிகளுக்கு நடுவுல மாட்டிக்கிட்ட காத்து ஒரு சூப்பரான இன்சுலேட்டரா வேலை செய்யுது. கடைசியா 5வது பகுதி கொஞ்சம் பிசிக்ஸ்ல இருந்து கெமிஸ்ட்ரி பக்கம் போகலாம். அமிலங்கள், காரங்கள், அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான முட்டை ஓடு பரிசோதனை. வெங்கட், உங்க ஒர்க் ஷீட்ல இருக்கிற வேதிப்பொருட்களோட விவரங்களை இப்போ சொல்றேன். அது அப்படியே உன்னோட மூளையில ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ. ஒவ்வொன்னத்தோட பெயர், தன்மை, துல்லியமான pH அளவுன்னு பக்காவா இங்க இருக்கு. உதாரணமா சல்ஃபியூரிக் அமிலம்ங்கிறது pH 2 கொண்ட ஒரு ஸ்ட்ராங்கான வண்ணமிலம். சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிறது pH 12 கொண்ட ஒரு ஸ்ட்ராங்கான வன்காரம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. வினிகர்ல முட்டைய போடுற பரிசோதனையை நீ செஞ்சு பார்த்திருக்கியா? வினை நடக்கிறதுக்கு முன்னாடி முட்டை ஓடு ரொம்ப கடினமா இருக்கும். ஆனா வினிகர்ல வச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த ஓடு முழுசா கரைஞ்சு போய் முட்டை ஒரு ரப்பர் பந்து மாதிரி மாறிடும். அதுக்குள்ள இருக்கிற மஞ்சக்கருவை அந்த மெல்லிய சவ்வு வழியா நம்மால வெளியே இருந்தே பார்க்க முடியும். வினிகர்ல இருக்கிற அசிட்டிக் அமிலம் முட்டை ஓட்டுல இருக்கிற கால்சியம் கார்பனேட்டை கரைச்சு எப்படி இந்த மாற்றத்தை உருவாக்குதுன்னு விளக்க எக்ஸாம்ல நீ இந்த வார்த்தை சமன்பாட்டை அப்படியே எழுதணும். அதாவது கால்சியம் கார்பனேட் பிளஸ் அசிட்டிக் அமிலம் gives கார்பன் டை ஆக்சைடு வாயு பிளஸ் நீர் பிளஸ் பிற பொருட்கள். அப்படியே வெளியே வர்ற வாயு கார்பன் டை ஆக்சைடு தானே எப்படி நிரூபிப்பேன்னு ஒருவேளை கேள்வி வந்தா ரொம்ப சிம்பிள். அந்த வாயுவை சுண்ணாம்பு நீர் வழியா செலுத்தினா அந்த தண்ணி அப்படியே பால் மாதிரி வெள்ளையா மாறிடும். இதுதான் இந்த வேதியியல் வினைக்கான எவிடன்ஸ். அவ்வளவுதான் வெங்கட், நீ இப்போ இந்த எக்ஸாம்ல சென்டம் அடிக்க 100% தயாராயிட்ட. நாம சுத்தி நடக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் எவ்ளோ அறிவியல் ஒளிஞ்சிருக்குன்னு பாத்தியா? சாதாரண முட்டை ஓடு ரப்பரா மாறுறதும் தெர்மோஸ் பிளாஸ்க்ல டீ சூடாவே இருக்கிறதும் எவ்ளோ ஆச்சரியம். இதே ஆர்வத்தோட எக்ஸாம் எழுது. ஆனா ஒரே ஒரு விஷயம், அறிவுங்கிறது நாம மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போதுதான் இன்னும் அதிகமாகும். அதனால இந்த விளக்கப்பதிவை உடனே உன்னோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணு. நீங்க எல்லாரும் சேர்ந்து படிச்சு எக்ஸாம்ல பெரிய சக்சஸ் பண்ண வாழ்த்துக்கள்.